பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு அவள் மட்டும் என் வாழ்க்கையை விட்டு போயிட்டா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு மயிலோட நிலைமை எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஏதோ வசதி இல்லைன்றதுக்காக இத்தனை வரதம் வந்தும் கல்யாணம் பண்ண முடியலன்ற அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் நம்மக்கிட்டேயும் பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம அவங்கக்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல. ஆனால் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் தான் கல்யாணமே பண்ணி வச்சாங்க. தப்போ நம்ம மேலே இருக்குது. நாளை பின்ன எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சு இருந்திருக்கணும். விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணது தப்பு தான். அதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம அபகரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் தனியாக இருக்கிற போது போயிட்டு, சரவணா நான் சொல்கிறத நீ கொஞ்சம் கேட்பியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலையும் நான் கேட்பாப்பா, ஆனால் அந்த பித்தலாட்டிக்காக சப்போர்ட் பண்ணி என் வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்கப்பா. அவள் கூட சேர்ந்து வாழ என்னால் முடியாது, நான் இப்படியே கூட இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரு விஷயம்ப்பா, கட்டாயப்படுத்தி அவளை என் கூட சேர்த்துணும்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன்ப்பா, நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டியன் பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. தங்கமயில் இருந்துட்டு நம்ம பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி, மாமா ப்ளீஸ் மாமா என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, எங்கள் அம்மா இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒன்று பிரம்ம முடிச்சிருக்காங்க.